பிரதான வீதி புனரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், செய்யும் கொண்டு நீண்ட நாள் ஆசை என்ற கனவு இருக்கிறது. அநேகமாக நான் තුනකුත් හදලා මේ අවුරුද්ද අවසන් වෙනකොට ඔබතුමාලගේ මේ தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, காரநகரில் கடந்த 40 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத வீதி இந்த ஆண்டில் புனரமைக்கப்படுது. இந்த நடப்பாண்டில் இருக்க அரசாங்கத்தால் அதை முன்னிட்டு இந்த காணொலி அமைய போது அதுக்குரிய அத்திவார பணிகள், அதாவது ஆரம்ப கட்ட பணிகள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுது. காணொலியை பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்புறம் காணொலி உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். காணொலி தொடர்ந்து பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் கார்னர்களில் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரதான வீதி. உங்களுக்கு தெரியும், காரநகர் யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இது கன ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்குது. இப்போ அதுண்ட பணிகள்லாம் ஆரம்பிக்கப்பட போகுது. கார்னர் ஆலயத்திலேருந்து இப்போ அழைத்து வருவதை பார்க்கக்கூடிய இருக்குது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் மற்றும் கடத்தொழில் அமைச்சரான சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் பவானந்தராயர் அவர்கள், டாக்டர் அமைச்சர்கள், கௌரவ ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மங்கள வாத்தியத்துடன் இறை வழிபாட்டுடன் இங்கே விழா ஏற்பாடு செய்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தை நோக்கி அழைத்து வரப்படுகின்றார்கள். மறுமலர்ச்சிக்கான பாதை என்னும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 117 மில்லியன் ரூபாய் செலவிலே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்ற காரநகர் சுற்றுவட்ட வீதியினுடைய புனரமைப்பு பணிகள் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன. இங்கே அந்த நிகழ்விற்காக கௌரவ அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாடு கௌரவ விமல் ரட்நாயக் அவர்கள் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ அமைச்சர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காரிநகர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜ் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பிரதேச செயலர் ரஞ்சன் அவர்களுடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பிரதேச சபை திரு குருஸ் அவருடைய பங்கு பெற்றலோடு பிரதம பொறியியலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வடக்கு மாகாணம் திரு இளங்கீரன் அவருடைய பங்கு பெற்றல் மற்றும் காரநகர் பொதுமக்களுடைய பங்கு பெற்றலோடு இந்த அங்குரார்ப்பண நிகழ்வான ஏற்றி இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களை அன்புடன் தேங்க்யூ சார். தொடர்ந்து கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை மங்கள ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வடமாலை எனும் கருப்பொருளின் கீழே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்ற காரநகர் சுற்றுவட்ட வீதியுடைய
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் விமல் ரட்நாயக் அவருடைய பங்கு பெற்றோடு ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அங்கே நினைவு பலகை தற்போது வேலைகள் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. $117 மில்லியன் செலவிலே புனரமைக்கப்பட இருக்கின்ற காரைநகர் சுற்றுவட்ட வீதியினுடைய பணிக்கான நினைவு பலகை அங்கே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அவர்களை மங்களகேற்றி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காரைநகர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு கோவிந்தராசன் அவர்களை மங்களகேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை மங்களகேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மடத்துக்கரை அம்பாள் ஆலயத்துடைய பிரதம குரு சர்மா ஐயா அவர்களை மங்களகேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் காரைநகர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களை மங்களகேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வடமாகாண பதிப்பாளர் திரு குருஸ் அவர்களை மங்களகேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊடகவியலாளர்களே மற்றும் பிரதேச செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர் வருடங்களாக கவனிப்பாரற்றிருந்த இந்த வீதி இன்றைய தினம் புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனக்கு தெரியும், நான் இந்த பகுதியின் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்த பொழுது எத்தனையோ பேர் இந்த வீதியை பற்றி எங்களுக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். நானும் பல முறை சென்று பார்த்திருக்கின்றேன். ஒரு முறை மண்ணை கொட்டுவார்கள், மற்ற கல்லை போடுவார்கள், அப்புறம் அதை எடுப்பார்கள் என்று அப்படியாக இருந்ததை தவிர அந்த பாதை உருப்படியாக போடப்படவில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த காரைநகர் மண் உண்மையிலேயே ஒரு பேர் போன ஒரு இடம். ஏனெனில் இந்த காரைநகர் மண்ணிலே பல அறிஞர்கள், பேராசிரியர்கள், பிரபல வைத்தியர்கள், வணிகர்கள், கடும் உழைப்புக்கு பேர் போன விவசாயிகள் என்று எல்லா வகையான மக்களும் வாழ்ந்த இந்த காரைநகர் இன்று அநேகமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். காரணம், இந்த வீதி போக்குவரத்து அவற்றில் ஒன்றாக இருந்தது. நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களை படத்தோடு நீதி செய்யும் கொண்டு நீண்ட நாள் ஆசை இந்த கனவு இருக்கிறது. அநேகமாக நான் அந்த ஆளுநராக வந்ததில் மகிழ்ச்சி அடைந்திருந்தால் நான் பல 4 மாவட்டங்களில் அரசாங்க அதிபராக இருந்தேன். பல தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தன. இந்திய அரசாங்கம் வந்த பின்னர் பல தேவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கூடுதலாக பல தேவைகள். ஆனால் அந்த வகையிலே இந்த வீதி மிக முக்கியமான வீதி. மற்ற இதோடு எங்களுக்கு காரைநகர் என்பது ஏற்கனவே பேசியவர் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான இடம். எங்களுடைய ஒரு பல அறிஞர்களை உருவாக்கிய இடம், பல வணிகர்களை உருவாக்கிய இடம், பல பேராசிரியர்களை உருவாக்கின இடம். அவை அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான இடம். இந்த சுற்றுவட்ட பாதை உண்மையிலே சுற்றுலாத்துறைக்கும் இது ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. என்றால் இந்த கசுரனா பீச்சோட சம்பந்தப்பட்டது. அவை அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான இடம். அவை இந்த வகையில் இந்த நீண்ட நாள் கனவு இது நிறைவேறி இருக்கிறது. அவை நான் அதுக்கு நான் 2 பேருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். ஒன்று கௌரவ விமல் ரட்நாயக் அவர்கள், மற்றது கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். මේස්ථාන තමයි සිටින පුරුත්තතුමාගෙන් ඒ වගේම අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් අමතුමා ඇතුළු අපේ සියලුම මන්ත්‍රීවරුන්ගෙන් ඒ වගේම ගරු தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்களால் இந்த பிரதேசத்தில் சில புனரமைப்பினை மேற்கொள்வதற்கு இயலாமல் போனாலும் எமது கட்சியினால் எமது அரசாங்கத்தினால் இதனை முன்னெடுக்கக்கூடியதாக இருப்பதை நினைத்து நான் சந்தோஷம் அடைகின்றேன். ඒ වගේම අපි හිතනවා මේ පාර දැනට කිලෝමීටර් 2ක් පමණ හදලා තිබෙනවා. දැන් මෙතන 2ක් හැදෙනවා. ඒ වගේම අපි දිත්වා වැඩසටහන යටතේ තවත් කිලෝමීටර් 3කුත් හදලා
මේ අවුරුද්ද අවසන් වෙනකොට ඔබතුමාලගේ මේ සම්පූර්ණ පාර හරියටම අධ්‍යක්ෂතුමා කිව්වා වගේ කාණු ඔක්කොම දාලා අපි හරියට හදලා දෙනවා. இங்குள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் கூறியதற்குமைய ஏற்கனவே நாம் இங்கு 2 கிலோமீட்டர் அளவிலான வீதியினை புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அதுபோல இம்முறை இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வீதியினை புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அதுபோல டிட்பா அனர்த்தத்திற்கு ஊடாக பெறப்பட்ட நிதியினூடாக மீதமுள்ள 3 கிலோமீட்டரையும் புனரமைப்பு செய்வதற்கு உடன்பாடு செய்திருக்கின்றோம். அதுபோல இங்குள்ள வடிகால் அமைப்பினையும் நாம் சரியான முறையில் பெறுவதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். இந்த வருடம் முடிவதற்குள் அவற்றை நிறைவேற்றி தருவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම කලින් අපේ කපිලන් සර් කිව්ව විදිහටම මේ කාර්යනගර ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසය ඇතුළතදී සංවර්ධන කටයුතු ගණනාවක් මධ්‍ය භාණ්ඩුවෙනුත් පළාත් සභාවෙනුත් ප්‍රාදේශීය සභාවෙනුත් සිදු කරගෙන යනවා. அதுபோல கபிலன் சார் கூறியதற்கமைய காரணகர் பிரதேசத்தில் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்கள் நமது மத்திய அரசாங்கத்தினூடாகவும் மற்றும் மாகாண அமைச்சினூடாகவும் பல செயற்பாடுகள் வந்து முன்னெடுத்து கொண்டு செல்கின்றன. ඒකෙදි විශේෂයෙන්ම දන්නවා මේ කාර්යනගර ගත්තාට පස්සේ විශාල දිවර කර්මාන්තයක් තිබෙනවා. ඒට අදාළ කරන ඉතාම වැදගත් කර්මාන්ත ශාලාවක් තිබෙනවා සීනෝර ආයතනය. ඉතින් අපේ අමන්තුමාගේ මැදිහත් වීමෙන් දැන් ඒක බෝඩ්ටු නිෂ්පාදනය නැවත පටන් ගන්න තිබෙනවා. ඒ වගේම බිත්ත වලින් පස්සේ රටේම බෝඩ්ටු හදන්න ජනාධිපතිතුමා බලය දීලා සල්ලි දීලා තිබෙන්නේ කාර්යනගර වල තිබෙන ඒ සීනෝර ආයතනයට. ඒ නිසා ඒ සීනෝර එක දිනු කරන්න මම හිතන්නේ එතන ළඟ පාරක් තව මීටර් 500ක් විතර තියෙනවා කො එකක් තුමා හදන්න මුදල් වෙන් කරලා තියෙනවා කො. ඒ නිසා අපි කාර්යනගර වල තිබෙන ඉතාමත් වැදගත් කර්මාන්තය වන සීනෝර ආයතන ගොඩනගන්නත් අපි දැනටම පටන් ගන්න තිබෙනවා. அதுபோக இங்குள்ள காரணகர் பிரதேசமானது மீன்பிடி சமூகத்தினருடைய பாரிய பிரசித்தமான பிரதேசமாக காணப்படுகின்றது. அதுபோல பல்வேறு உற்பத்தி சாலைகள் கைத்தொழில் உற்பத்தி சாலைகள் இங்கு காணப்படுகின்றன. இந்த சீனோர் ஆயத்தனமும் வந்து சீனோர் நிறுவனமும் வந்து இங்கு காணப்படுகின்றது. இந்த சீனோர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக படகு தயாரிப்பு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமது ஜனாதிபதி அவர்கள் இந்த சீனோர் ஆயத்தனத்தோடாக இலங்கை பூராகவும் இந்த படகு உற்பத்தியினை மேற்கொள்வதற்காக விசேஷ நிதித்துறையினையும் ஒதுக்கியுள்ளார். அதுபோல இங்குள்ள அந்த சீனோருக்கு முன்னர் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவது இங்கு அவர்கள் குடும்பத்தினர் காணாமல் இல்லாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் வேறு பிரதேசங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வந்து அவர்கள் இந்த காரண பிரதேசத்துக்கு இல்லை. அந்த வீடுகள் அனைத்தும் வறுமையாக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன. ඒක යාපනයට වඩා තීව්‍ර ඒරියා වලට එනකොට ඒක වැඩිපුර දැනෙනවා. ஆனால் யாழ்ப்பாணத்தினை விட இந்த தீவு பகுதிகளுக்கு வரும்பொழுது இவ்வாறான வளர்ச்சி அவங்களுக்கு மிகுந்த அதிகமாக நமக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. නිසා යුද්ධෙන් අපිට නැති කරලා තිබෙන්නේ ජීවිත නැති වෙච්ච කට්ටිය විතරක් නෙමෙයි මේවා ගොඩනගන්න තිබිච්ච මේවා ජීවත් වෙලා ඉන්න තිබිච්ච විශාල පිරිසක් අපේ රටට නැති කරලා තිබෙනවා. அதுபோல இந்த யுத்தத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களோ யுத்தத்தினால் வாழ்க்கை இழந்தவர்கள் மட்டுமல்ல இந்த தீவு பகுதிகளுக்கு வரும்பொழுது இவ்வாறான கைவிட்ட நிலையில் காணப்படுகின்ற இந்த ஒரு சூழலும் வந்து அதுபோல ஒரு பாரிய துக்கத்தினை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக காணப்படுகின்றது. அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்கின்ற உள்ளூர் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் ஒரு பாரிய சவாலாக இருக்கும் என்பதனை நாம் எதிர்கொள்கின்றோம். ඔබතුමා දන්නවා අපි උතුරු පළාත ගොඩක් පාරවල් හදන්න තිබෙනවා. ඒ පාර හදන්න පාරවල් ඩිසයින් කරන්න ඕන. උතුරු පළාතක RD එකට ඩිසයින් ඔෆිස් එකක් නැහැ. இந்த வடக்கு மாகாணத்தில் பல்வேறு வேலை திட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. வீதிகள் புனரமைப்பினை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த வீதிகள் புனரமைப்பினை மேற்கொள்வதற்கு வீதிகள் அதிகார சபையினருக்கு வடபகுதியில் ஒரு டிசைன் ஆபீஸ் என்பது இல்லை. ඒ නිසා හැමදේම එක්ක කොළඹ යවන්න ඕන නැත්නම් නෝර යවන්න ඕන. அதனால் அவ்வாறான டிசைனுக்கு தேவையான அனைத்தையும் கொழும்புக்கு அனுப்ப வேண்டும் அல்லது கண்டிக்கு அனுப்ப வேண்டும். போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை வந்து தாராளமான அளவு அதாவது நிறைவு செய்யக்கூடியமான அளவு நாம் அந்த எரிபொருளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஆனாலும் தனியார் பயன்படுத்துகின்ற வாகனங்களை மிகவும் சிக்கனமாக எரிபொருளை பாவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொது பஸ் தொடர்பான ஒரு வகைப்பாடுகள் உள்ளன. 16 சீட்டுகளுக்கு மேலதிகமாக இருக்கின்ற இந்த வாகனங்களும் வந்து பஸ் என்கின்ற கேட்டகரியில தான் வந்து வருகிறது.
නිසා පොදු ප්‍රවාහනයේ රූට් පර්මිට් එකක් අරන් වැඩ කරන පුද්ගලික බස් රථවලට අවශ්‍ය කරන තෙල් ප්‍රමාණයට ලබා දෙනවා. அந்த பொது சேவைகள் என்கின்ற ரீதியில் மக்களுக்கான பொது சேவைகளை மேற்கொள்கின்ற பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் போதுமான அளவு எரிபொருளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். ඒ වගේම අපි අවසාන වශයෙන් කියන්න කැමතියි අපි දෙමළ සිංහල අවුරුද්දට කලින් යාපනයට කෝච්චි සේවය නැවත පටන් ගන්නවා. அதுபோல இன்றைய தினம் ஆரம்பித்து மில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட கார்னர் சுற்றுவட்ட வீதியுடைய புனரமைப்பு பணிகள் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி ஆரம்பிக்க வைத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி ஆரம்பிக்க வைக்கப்பட போகுது. வணக்கம். இன்றைய தினம் கார்நகர் பிரதான வீதி புனரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழே கிராமங்களை புனரமைக்கின்ற வேலை திட்டத்துக்கு கீழே கிராமிய வீதிகளை நாங்கள் புனரமைத்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக இந்த வீதிகள் கைவிடப்பட்ட நிலையிலே பெரிய தெருக்கள் போடப்பட்டுள்ளன, ஆனால் சிறிய வீதிகள் கைவிடப்பட்டுள்ளன. நாங்கள் கிராமங்கள் அபிவிருத்தி செய்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கீழே இந்த மக்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்தி இந்த நாட்டை ஒரு பொருளாதார மிக்க நாடாக மக்கள் தங்களுடைய அனைத்து வரையிலையும் தனிர்வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய வேலை திட்டம். வெகு விரைவிலே இந்த நாடு ஒரு மறுமலர்ச்சி பெறும், கிராமிய மக்களும் புத்துணர்ச்சி பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வார் நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த வீதியை ஆரம்பித்து வைத்தார். இதுபோன்ற பல வீதிகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இலங்கை கூடாக ஆரம்பிக்கப்பட்டு இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், வெகு விரைவிலே பல மாற்றங்கள் தெரியும். நன்றி. நன்றி.